சசிகலா ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் சேர்த்துக் கொள்ளும் திட்டம் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்றார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அதிமுக புறநகர் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 400 பேர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது என்றார். விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு என அனைத்து வகையிலும் மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் திமுக அரசின் பட்ஜெட் அறிவிப்புகள் வெறும் நாடகம் என்றார். தொகுதி மறுவரை தொடர்பாக டெல்லியில் திமுக எம்பிக்கள் நடத்திய போராட்டத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் பங்கேற்கவில்லை என கேள்வி எழுப்பிய இபிஎஸ், திமுக அரசின் ஊழல்களிலிருந்து மக்களை திசை திருப்பவே தொகுதி மறுவரை கூட்டம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுகவில் சசிகலா ஓபிஎஸ்ஐ மீண்டும் இணைக்க வாய்ப்பே இல்லை என்றார். சசிகலா ஓபிஎஸ்ஐ சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி அழுத்தம் கொடுக்கறதா உங்களுக்கு சொல்றாங்க. யாருங்க நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க? காது மூக்கு கண்ணு வச்சு அதாவது தினந்தோறும் அதிமுக பற்றி செய்தி வந்துக்கிட்டே இருக்கணும். அதில் மட்டும் சளைத்தரல இந்த ஒர்க்கும் பத்திரிக்கையும். யாருங்க நீங்களா எழுதிக்கிறீங்க? நீங்களா ஒரு கற்பனை பண்ணுறீங்க? நீங்களா ஒரு கேள்வி கேட்குறீங்க? தாங்க 100% அப்படி அல்ல. திருப்பி நான் கூட சொல்லியாச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்தும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம். நீங்கள் சொன்ன நபர்களெல்லாம் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதாக இன்று வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சியுடன் கூட்டணி தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்ற இபிஎஸ், கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்றார். கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. கொள்கை என்பது நிலையானது. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்த்துவதற்காக வியூகம் அமைத்து வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக சேர்த்து அதிகமான வாக்குகளை பெற்று நிறுத்துகின்ற கூட்டணியில் இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள், பிரதான கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அதுதான் கூட்டணி அமைக்கிறோம். இவர்கள் போல் பர்மனெண்ட் கூட்டணி கிடையாது. திமுக நாங்கள் நிலையாக இருக்கணும் அப்படின்னா எதுக்கு ஒரு கட்சி இருப்பானோ 7 கட்சி அதில் போய் ஒன்றா இருப்பானோ? ஒரே கட்சி ஆகிடலாமே. திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சி திமுக தலைமையில் அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை எதுவுமே சொல்லுதில்லை. எவ்வளவு பிரச்சனை இருக்குது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு நிலையா தெரியும். மாநிலங்களவையில் யார் போட்டியிடுவது என்பது குறித்து அறிவிப்பு வெளியான பிறகே முடிவு செய்யப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கோவையில் தனியார் கல்லூரியில் பணத்தை திருடியதாக சீனியர் மாணவனை தாக்கி கொடுமைப்படுத்திய விவகாரத்தில் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் 13 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கோவையில் பாலக்காடு சாலையில் உள்ள நேரு தொழில்நுட்ப கல்லூரியில் ஏராளமான மாணவர்கள் விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் 1ஆம் ஆண்டு மாணவர்களின் அறையில் புகுந்து சீனியர் மாணவர் ஒருவர் பணத்தை திருடியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த 1ஆம் ஆண்டு மாணவர்கள் சீனியர் மாணவரை மண்டியிட வைத்து கையை தூக்க சொல்லி சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதுபோன்று இனி செய்யக்கூடாது என்று மிரட்டி வீடியோ எடுத்துள்ளனர். இந்நிலையில் மார்ச் 20 மற்றும் 21 ஆகிய 2 நாட்களிலும் சம்பந்தப்பட்ட சீனியர் மாணவரை ஜூனியர் மாணவர்கள் தாக்கியதாக கல்லூரி விடுதி துணை வார்டன் மகேஸ்வரன் தகவல் தெரிவித்துள்ளார். சீனியர் மாணவர் தாக்கப்பட்டது தொடர்பாக 1ஆம் ஆண்டு மாணவர்கள் 13 பேரை கல்லூரி நிர்வாக சஸ்பெண்ட் செய்துள்ளதாகவும் அந்த மாணவர்கள் தங்கள் பெற்றோரை அழைத்து வர வேண்டும் என்று கல்லூரி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. 13 நபர்கள் அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதல் சம்பந்தமாக அவர்களுக்கு உடனடியாக சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுவிட்டது. நாளை 24 மார்ச் சம்பந்தப்பட்ட 13 மாணவர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 13 மாணவர்களும் தங்களது பெற்றோர்களுடன் வந்து கல்லூரி நிர்வாகத்தின் மூலமாக நடத்தப்படுகின்ற விசாரணையை எதிர்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம்.
மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளையொட்டி சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் ஜவஹர் மில் திடலில் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 40 அணிகள் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு சுழல் கோப்பையுடன் காசோலையையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழங்கி வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பிற்பகலில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பம் நீங்கி குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வேன் கவிழ்ந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். கும்பகோணத்திலிருந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்த திருமண நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் பங்கேற்க 20க்கும் மேற்பட்டோர் வேனில் பயணித்தனர். சிறுத்தனூர் கிராமத்தில் சென்றபோது வேனின் டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு கட்டையின் மீது மோதி தலைகீழாக கவிழ்ந்தது. இதில் காயமடைந்த அனைவரும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தென்கொரியாவில் உள்ள யோன்ஹாப் பகுதியில் காட்டுத்தீ பரவிய நிலையில் அங்குள்ள 1000 ஆண்டு பழமையான கோயில் தீயில் கருகியது. யோன்ஹாப் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. வீடுகள் தீயில் எரிந்த நிலையில் 2 தீயணைப்பு வீரர்கள் உட்பட 4 பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 பேர் காயமடைந்த நிலையில் 1500க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டனர். அங்குள்ள கோயிலிலும் தீ பரவியதால் உள்ளே இருந்த துறவிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் வீட்டிற்குள் நுழைந்த 8 அடி நீளம் கொண்ட சாரை பாம்பு பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டது. பாபு என்பவர் வீட்டிற்குள் பாம்பு நுழைந்ததை பார்த்த மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து அங்கு வந்த வீரர்கள் சாமி படத்தின் பின்னால் மறைந்திருந்த பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். சென்னை ராமாபுரத்தில் டிடிவி தினகரன் பங்கேற்ற நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் பொருட்களை வாங்க வந்த மக்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அமமுக சார்பில் நடைபெற்ற நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் மக்களுக்கு தர்பூசணி, வெள்ளரிக்காய், நுங்கு, இளநீர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இதனை பெற வந்த பெண்கள் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.